உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலகத்திலே நண்பர்களே, பணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று பாடினார்கள். உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை. உலகத்தின் இயக்கங்கள் நின்றுவிடும். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் இந்த பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பெரியார் ஆயிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும். என்ன காரணம்? எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான், எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படா அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை, தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை, தாங்கள் அணியும் ஆடைகளை, தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம். நான் உட்காந்துருப்பேன், பணம் அதுவாக வரணும். எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன், பணம் என்ன தேடி வரணும். அதுக்கு என்ன வழி? நான் கிளைண்ட்டை தேடி போக மாட்டேன், கிளைண்ட் என்ன தேடி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை, அழகாக பண்ணுறது ஒரு வகை. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர், அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். சார் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க சார். சில கேரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், அந்த காரியமே உருப்படாது. ஏன் சொல்லுங்க? அவ்வளவு நல்லவங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, இவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம். நல்லது நடந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும். இப்போ மனிதர்கள்லையே சில பேர்கிட்ட சொன்னால் நடக்குது, சில பேர்கிட்ட சொன்னால் நடக்கலை. அதே மாதிரி தான் கிரகங்கள்ட்டையும். சில கிரகங்கள் அனுகிரகம் இருந்தால் நடக்கும். எந்த கிரகம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ராசியாக போயிடும். கடகராசிக்காரர்கள் எந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால், எந்த நாள், எந்த கிழமை, எந்த ஆடைகள் அணிந்திருந்தால் பணம் வரும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வகையிலே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 கூடிய தனாதிபதி என்பது சூரியன். 2 கூடியவன் சூரியன். சூரியன் 2 கூடியவன் என்பதால் 2 கூடிய தனாதிபதி. இப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பணம் வரும். எது? சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி சூரியனுடைய முகம் அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்குள்ளே பிரதிமை அப்படியே இருக்கும். அந்த மாதிரியான விஷயம் வீட்டுக்குள்ளே கடகராசிக்காரர்கள் எப்பயுமே ஜன்னலை திறந்தோன்னா வெளிச்சம் வர மாதிரி, சூரிய வெளிச்சம் வர மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க. அதே மாதிரி குதிரை பார்த்தீங்கன்னா 7 குதிரைகள் சூரியனோட உட்காந்து போகிற அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு பணம் வரும். அது ஏன்னா சூரியனுடைய காரகத்துவம். சூரியன்னா கோதுமை. வீட்டில் எப்பயுமே உங்களுடைய பிஸ்னஸ் ரூமில் அல்லது உங்களுடைய கல்லா பெட்டியில் ஒரு துணி மூட்டையில் கோதுமை வச்சு அதை மூடி வச்சுருங்க, கோதுமை. அதே மாதிரி உங்களுக்கு செந்தாமரை இருக்கு இல்லையா, அது சூரியனுடைய அம்சம். செந்தாமரையை நீங்கள் ஒரு தண்ணியில் அந்த செந்தாமரை மிதக்கிற மாதிரி அந்த செந்தாமரையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாமே சூரியனுடைய அம்சம். அதே மாதிரி சூரியன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா தலைமைத்துவம், த லீடர், த டான். அதான் இப்போது நீதிபதிகள் எல்லாமே சனியினுடைய சுரூபம். அது நீதினா நீதி, யாராக இருந்தாலும் நீதி தான். ஆனால் சூரியன்கிறது மேனேஜ்மெண்ட் பர்சன். இதெல்லாம் ஹெட்டோ அவங்களுடைய இது. ஸோ அப்போது நம்ம சமுதாயத்தில் எது ஹெட்டு அப்படிங்கிறது, அந்த தலைமைத்துவமாக இருக்கிற ஒருத்தருடைய ஃபோட்டோ, யாரெல்லாம் தலைமை, அது கட்சி தலைமையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தலைமையாக, நாட்டின் தலைமையாக இருக்கலாம். அந்த தலைமை ஃபோட்டோ உங்கள் ரூமில் இருக்கணும், தலைவர்கள் ஃபோட்டோ. அதே மாதிரி உங்களுக்கு சூரியன்னா வழிகாட்டி, வெளிச்சம், இதெல்லாம். ஸோ இப்போ உங்கள் ரூமில் ஒரு ஹரிக்கேன் லைட் மாதிரி ஒரு சும்மா விளையாட்டு பொம்மைலாம் இப்போ வருதே, ஒரு பொம்மை ஹரிக்கேன் லைட்டு மாதிரி ஒரு பொம்மை, அதுக்குள்ளே அழகாக வெளிச்சம், அந்த நெருப்பு எரியணும். அந்த நெருப்பு, அந்த ஹரிக்கேனில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு ஹரிக்கேன் விளக்கு மாதிரி இருக்குது. அந்த விளக்குக்குள்ளே ஒரு வெளிச்சம், அந்த நெருப்பு எரியுது. இப்போ அந்த ஹரிக்கேன் லேம்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம், அந்த நெருப்பு எரியறதை பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவம். அதே மாதிரி ஹரிக்கேன் லேம்புக்கு அப்புறம் வேற என்ன சூரியனுடைய காரகத்துவம்னா டார்ச், லைட்டு. அது உங்களுடைய பிஸ்னஸ் ரூமில் இருக்கணும். டார்ச், சிகப்பு கலர் டார்ச்சாக இருக்கிறது இன்னும் சிறப்பு. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா அது சூரியனுடைய காரகத்துவம். அதே மாதிரி வெப்பம், உங்கள் ரூமுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள், சோலாரில் ஆப்ரேட் ஆகிற ஏதாவது ஒரு பொருள், இது சோலாரில் ஆப்ரேட் ஆகிற பேட்ரி, இது சோலாரில் ஒர்க் ஆகிற காத்தாடி, இது எக்ஸாஸ்ட் புகைப்போக்கி சோலாரில் ஒர்க் ஆகுது. சோலார் உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயமா மாற்றணும். இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து சூரியன் அப்படின்னா நம்பர் 1
இதே நம்பர் 1ல் நீங்கள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நம்பர் 1ல் நீங்கள் என்ன பண்ணலாம் என்று பார்த்தா, நம்பர் 1ல் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்பர் 1 அப்படின்னு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு மாடர்ன் ஆர்ட்டு, லெட்டரிங்கு 1 அப்படின்னு வரணும். இந்த மாதிரி ஒரே ஒரு குதிரை, அல்லது வந்து அந்த 1 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிங்கம். ஏன்னா சூரியன்னா சிம்மம், சிம்மன்னா சிங்கம். ஒரு சிங்கம் அப்படி ரோர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான ஃபோட்டோஸு. அல்லது நீங்கள் வந்து இப்போ இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, இந்த லயன்ஸ் கிளப் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சிங்கம் பொம்மை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாயை திறந்த ஒரு நல்லா கர்ஜிக்கிற சிங்கம், அந்த கர்ஜிக்கிற சிங்கம் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். சிங்கம் அப்போ சில பேர் சேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் மாதிரி இருக்கும். சிங்க முகம் கொண்ட சேர், அரியாசனம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிம்ஹ முகம் கொண்ட அரியாசனத்திலலாம் நீங்கள் பண்ணலாம். சூரியன் அப்படின்னாலே கொடை. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற சிவபெருமான் இருக்கார் அப்படின்னா, அந்த சிவபெருமான் மேலே வந்து நல்ல பந்தாவா எந்த மாதிரியான சிவன் அப்படின்னு பார்த்தா உட்காந்துருக்கிற மாதிரி, இப்படி சிவன் பார்வதி உட்காந்துருப்பாங்க ராஜ உபச்சாரத்தோட. என்ன சூரியன்னா ராஜா. எந்த சுவாமியை உங்கள் பிஸ்னஸ் ரூமில் வச்சாலும் நீங்கள் கடகராசிக்காரர்கள் வந்து அந்த சாமிக்கு வந்து ராஜ உபச்சாரம் பண்ண சிலையை தான் நீங்கள் வைக்கணும். இந்த ராஜ உபச்சாரம்னா எப்படின்னா, நல்ல சந்தன காப்பெல்லாம் பூசி நல்ல அழகாக பிரம்மாண்டமாக ராஜ அலங்காரத்தோட, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜா பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். ராஜா பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன? செங்கோல். ஒரு செங்கோல் ஒரு பொம்மை வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க, செங்கோலை வாங்கி அப்படி ஓரமாக வைக்கிறீங்க. அந்த செங்கோல் பெரும்பாலும் அந்த செங்கோல் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியாக இல்லாமல் பெரும்பாலும் தங்கமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. தங்கமாக இருந்தால் பிடிக்கும். சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம்னு பேர். ருத்ராட்சம் வந்து சூரியன். ஒரு சிவன் ஃபோட்டோ, சிவனுடைய ஸ்தால கிராமங்கள் எல்லாம் சூரியன் தான். ஒரு சிவனுடைய இது வச்சுக்கோங்க, முன்னாடி நந்தி வச்சுக்கோங்க. சிவன் தலைமையில் வந்து ஒரு சொட்டு சொட்டாக கங்காதரன் தண்ணீர் சொட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து சூரியன். சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் வேறு என்ன பார்க்கலாம் சூரியனுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்கள். என்ன மலர்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை மலர்கள். தாமரை மலர்கள் எல்லாம் நீங்கள் வந்து இதை தண்ணியில் மிதக்க விடுறது வந்து ஒரு பெரிய அம்சமாக இருக்கும். ஸோ 2 கூடையவன் வந்து சிம்மம் என்பதால் சிம்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியனுடைய ஃபோட்டோ, பிரதிமை எதாக இருந்தாலும் பெரும்பாலும் அருணன் முன்னாடி உட்காந்துருப்பார் சூரியன் முன்னாடி. அந்த சூரியன் வந்து இப்படி எழுந்தருளி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் உங்கள் ரூமில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பணம் பெறக்கூடியது வழி. சூரியனுடைய செங்கோல் நான் சொல்லிட்டேன். ஒரு கிரீடம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரீடம் மாதிரி பொம்மை கிடச்சா தயவுசெய்து வைங்க. ஒரு லக்ஷ்மியை கூட ராஜ அலங்காரத்தோட, பெரும்பாலும் ஆண் தெய்வம், சூரியன்னா ஆண் தெய்வம். முருகப்பெருமானாக இருந்தால் பெஸ்ட்டு. முருகப்பெருமானை வீட்டில் வச்சு முருகப்பெருமானுக்கு நல்ல சில அலங்காரம், நகை அலங்காரம்லாம் பண்ணி, வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமான் நீங்கள் வழிபட சூரிய இவர் சிம்மத்தை இவர்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நிறைய லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே மாதிரி லேண்டு, நிலம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு ராசியான விஷயம், நிலம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10 கூடையவன் செவ்வாய் என்பதால் நிலம் மட்டுமல்ல, முருகப்பெருமான் ரொம்ப ராசியான விஷயம். முருகன் வந்து அழகாக அப்படி வேலோட அப்படி நிற்கிற மாதிரி. பெரும்பாலும் வேலோட நிற்காமல் வேலும் மயிலும் துணைங்கிற மாதிரி மயில் மேலே உட்காந்து வர்ற மாதிரி, அல்லது வந்து இந்த முருகப்பெருமான் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து காட்சி தர்ற மாதிரி, காலில் அந்த பாம்பை போட்டு மிதிச்சுக்கிட்டு அப்படி ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எந்த தெய்வமாக வேணால் வச்சுக்கோங்க, அது ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி பண்ணுறது உங்களுக்கு மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும். எதாக இருந்தாலும் நம்பர் 1ல் தொடங்குங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தொடங்குங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் தொடங்கினா போதும். எதையும் 3ல் தொடங்காதீங்க. அதே மாதிரி எதையும் 6ல் தொடங்காதீங்க. கார் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் உங்கள் ரூமில் வேண்டாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் உங்கள் ரூமில் வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ரூமில் சென்ட்டு பாட்டில்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. பெரிய பெரிய கண்ணாடிகள், அதே மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ், லக்ஸுரி சோஃபாஸ்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. நார்மலாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாம். அல்லது அரச சிம்மாசனம் மாதிரி சோஃபா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி சிம்மாசனம் மாதிரியே இருக்கும். உட்கார்ற சோஃபா பக்கத்தில் கெஸ்ட் உட்கார்றதும் சிம்மாசனம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அரசவை, சூரியனாலே அரசவை. அந்த ரூமே அது ஒரு அரசர், ராஜா வர்றார், ராஜா போகிறாருங்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ண சிறப்பு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.